குட் மார்னிங் அண்ட் சந்தோஷம். உங்கள் சம்பத்குமார் பேசுகிறேன். இன்றைய கான்ஃபரன்ஸ் காணொலியில் அனைவருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா அம்மா தான் உலகம்னு சொல்லி சுற்றி வந்து தன்னுடைய தாய் தகப்பனை புரிந்து கொண்டு சுற்றி வந்து மாம்பழத்தை பெற்ற ஒரு அற்புதமான ஒரு கடவுளுடைய நாளில் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் பெற்றோர்களுக்கு, உங்களுடைய குழந்தைகள் தான் உங்களுக்கு சொத்து என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளை புரிந்து வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்குத்தான் உங்கள் குழந்தைகளும் உங்களை புரிந்து வைத்திருப்பார்கள். பட் ஸ்டில் இன் சொசைட்டி we can see that children are deviating and diverting from the parents. அம்மாவுடைய குணமோ அப்பாவுடைய குணமோ தாத்தாவுடைய குணமோ பாட்டியோட குணமோ இதெல்லாம் இல்லாமல் பிள்ளைகள் தனியாக குணத்தை கற்றுக்கொள்கிறார்களே, அப்போ எங்கிருந்து கற்றுக்கொள்கிறார்கள்? எப்போ ஒரு இடம் ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸை வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற யாரும் அதுக்குள்ள உள்ள போக முடியாது. அந்த ஸ்பேசிங் இருக்கிறதுனால தான் குழந்தைகள் அந்த ஸ்பேசிங்கை தேடி அலைகிறார்கள். அது நண்பர்களிடத்தில் கிடைக்கலாம் அல்லது வெளியில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் கிடைக்கலாம். எங்கே அவர்களுக்கு அந்த ஸ்பேசிங் ஃபில் ஆகுதோ அதை அவங்க முழுமையாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க. வை சில்ட்ரன் ஆர் டைவர்ட்டிங் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 7 விதமான பாயிண்ட்ஸ் ஞாபகத்தில் வருது. இன்னைக்கு இந்த நல்ல நாள் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். நம்பர் 1, நான் அக்செப்டன்ஸ் பை பேரண்ட்ஸ். எதை செஞ்சாலும் பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளுடைய செய்கையை ஏற்றுக்கொள்வதில்லை. இவன் சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி சொல்லியே பாசிட்டிவாகவே சொல்லி வளர்க்காம நெகட்டிவாகவே சொல்லி வளர்க்கறதுனால தான் குழந்தைகள் தன்னை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. நம்பர் 2, பெற்றோர்கள் ரொம்ப சுயநலமாக யோசிக்கிறாங்க, ரொம்ப சுயநலமாக இருக்காங்க. தனக்கு ஆனந்தம் வருகின்ற பொழுது குழந்தையும் ஆனந்தப்பட வைக்கிறாங்க, தனக்கு சோகப்படும் போது குழந்தையும் சோகப்பட வைக்கிறாங்க. ஆனால் நான் சோகமாக இருக்கும்போது என் குழந்தையும் சோகமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அதுக்கு தெரியாது. ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகுதுன்னா அந்த லாஸ் ஆகணும்னு எனக்கு மூட் அவுட் ஆகுது, கோவம் வருது, வீட்டுக்கு போனோன்னு என் குழந்தை காலை கட்டி பிடிக்குது, நான் எட்டி உதைக்கிறேன் அப்படின்னா அந்த குழந்தை நினைக்கும் நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க, இன்னைக்கு என்ன ஆச்சு? அப்போது எதையும் நோக்கி நாம் சம்பாதிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர இந்த குழந்தைகளை எப்படி நாம் சம்பாதிப்பது என்பதை நம்ம பற்றி மறந்து விடுகிறோம். பணம் ஒரு பொருட்டு தான், இல்லைன்னு சொல்லலை, அவசியம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட முக்கியம் உங்கள் குழந்தையுடைய அன்பு. பல பெற்றோர்கள் இன்றைக்கு செல்ஃபிஷாக இருக்கிறதுனால எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறதுன்னு தெரியாமல் பணத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா குழந்தைகள் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. 3வது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீடி. எல்லாமே நமக்குன்னு வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஊராருக்கு கொடுக்கணும், அல்லது ஒரு கோயில் கட்டணும், ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும், ஒரு பொது சேவை செய்யணும், ஒரு சோஷியல் சர்வீஸ் செய்யணும், மற்றவங்க வாழறதுக்கு ஒரு வழி செய்யணும் அப்படின்னா சத்தியமாக செய்ய மாட்டாங்க. முதல்ல நான், அதுக்கப்புறம் தான் தன் வீடு, தன் பெண்டு, தன் பிள்ளை, தன் குடும்பம்னு ரொம்ப கடுகு போல இருக்கக்கூடிய மன உள்ளத்தினாலே குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு ஆசை வரும். அப்பா அம்மா மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்க அந்த மாதிரி செய்யும் போது there should be some variation between the minds and thoughts of both parents and the children. So the children deviates by அப்பா அம்மாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கும், ஆனால் குழந்தைக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கொடுன்னு சொல்லுவாங்க, குழந்தைங்க கொடுக்க மாட்டாங்க. வித்தியாசம், வேரியேஷன்ஸ் ஆர் தேர். ஆனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளை நம்பணும். அன்ட்ரஸ்ட் வர்த்தினஸ். என்ன எங்கள் அப்பா அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்களே, எங்கே போயிட்டு வந்தேன், ஏன் போயிட்டு வந்தேன், பொய் சொல்லாத, உண்மையை சொல்லுன்னு சொல்லும்போது அந்த குழந்தைகள் மனதளவில் பாதிக்கப்படுகிறார்கள், பின்னாடி போய் விடுகிறார்கள். ஸோ அன்ட்ரஸ்ட் வர்த்தினஸ்ங்கிறது 4வது பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்களை எதுவாக இருந்தாலும், அது கணக்கு வழக்காக இருக்கட்டும், லாபம் நஷ்டமாக இருக்கட்டும், அவமானமாக இருக்கட்டும், அசிங்கமாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், ஷேர் பண்ணுங்க. குழந்தைங்களோட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணால் தெரிய போதா, அதுக்கெல்லாம் தெரிய போதான்னு சொல்லியே கடைசியில் குடும்பத்தோட எந்த விதமான சூழ்நிலையும், தாய் தகப்பனோட எந்த விதமான கஷ்டத்தையும் அந்த குழந்தைகள் தெரிஞ்சிக்காமலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். ஆக நான் ஷேரிங் அப்படிங்கிறது பேரண்ட்ஸோட ஒரு பெரிய குறையாக இருக்கிறது. இந்த காரணத்தினால பிள்ளைகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ யார் இவங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட தான் குழந்தைகள் மறுபடியும் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் குழந்தைங்க கிட்ட உண்மையை ஷேர் பண்ணலைன்னா குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை யாரோடையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அது பெரும் ஆபத்தில் போய் முடியும் என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, நான் அத்தாரிட்டி. என்ன அத்தாரிட்டி அப்படின்னா எல்லாம் நான் தான் செய்யணும், நான் தான் பெரியவன், குடும்பத்தில் நான் தான் பெரியவன், நான் சொல்றதா நீ கேட்கணும், நீ சொல்றதை நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஒரு எம்ப்ளாயி மாதிரி, ஒரு வேலையாள் மாதிரி, ஒரு அடிமை மாதிரி, கொத்தடிமை மாதிரி பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. குழந்தைகளுக்கும் கருத்து சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும், உணவு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும், உடை சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும், எண்ணங்கள் சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு ஐடியா கேட்கணும், ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். அவன் சொல்றது நீங்க கேட்குறீங்களோ இல்லையா, அது 2வது விஷயம். என்ன எங்க அப்பா அம்மா மதிச்சு ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கிறாங்க, அப்போ நான் ஏதாவது புதுசாக யோசிக்கிறதா இருந்தால், புதுசாக செய்கிறதா இருந்தால் நான் என்ன பண்ணணும், எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு வரணுமா வேண்டாமா? நிச்சயமாக வரணும்.
அப்போ அது வரணும்னா நீங்க எல்லாத்தையும் அவன் அத்தாரிட்டி, அவருக்கு ஒரு சிறிய அத்தாரிட்டி கொடுங்க. ஊருக்கு போறீங்க, எல்லா ஆளுக்கு ஒரு பேக் எடுத்துன்னு வரீங்க, அந்த குழந்தை பேக் கேட்குது, நம்ம என்ன சொல்றோம், உன்னால தூக்க முடியாது அப்படின்னு சொல்றோம். ஏன் அந்த குழந்தை தூக்குற அளவுக்கு ஒரு பேக்கை உருவாக்கி மனசுல தன்னம்பிக்கையை விதைக்கிற பேரண்ட்ஸ் இன்னைக்கு சமுதாயத்தில் எத்தனை பேரண்ட்ஸ் இருக்கீங்க? ஹோட்டலுக்கு போறோம், பில் கொடுக்குறோம், நான் தான் பில் கொடுப்பேன், நான் தான் பர்ஸ் வச்சு, அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன பர்ஸ் வாங்கி கொடுங்க, மணி பர்ஸ் வாங்கி கொடுங்க, அதுல ஒரு சின்ன டப்பா வாங்கி கொடுங்க, சேவிங்ஸோட அவசியத்தை சொல்லி கொடுங்க. நீங்க வீட்டுக்கு போகும்போது ₹1 ₹2 கொடுத்து போட்டு அதை சேவிங்ஸ் பண்ண சொல்லுங்க. நீங்க எப்படி பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்களோ அந்த மாதிரி குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி காமிச்சு, இதுதான் டெபாசிட்ஸ், இதுதான் வித்ட்ராயல்ஸ், இதுதான் செக் லீஃப்னு அந்த குழந்தைக்கு படிச்சுதான் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நேர்ல நடைமுறையில பிராக்டிக்கலா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் உங்களை வணங்குவாங்க. அந்த குழந்தைகள் உங்களோட கடைசி வரைக்கும் இருப்பாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா இன்ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்றாங்க. 7வது பாயிண்ட் இன்ஹியூமானிட்டி. ஒரு ஜடப்பொருளாக அந்த குழந்தைகளை நாம் மதிக்கிறோம். நமக்கு வேணும்னா வரணும், வேணானா வரணும் அப்படின்ற மாதிரி இல்லாம, அதுவும் உங்களை மாதிரி ரத்தம், நாளம், சதை, ரத்தம், நாடி, நரம்பு உள்ள ஒரு உயிர் என்பதை நீங்கள் மனதில் மறந்துவிடக்கூடாது. அனைவருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி பெற்றோர்களுக்காக பெற்றோர் மேடை என்ற ஒரு அமைப்பு நாம் ஏற்படுத்த போகிறோம். அதனால நம்ம வரக்கூடிய சனிக்கிழமையில காலையில் 10 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் நம்மளுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய எல்கேஜி, யூகேஜி மற்றும் ப்ரீகேஜி குழந்தைகளுக்கான பெற்றோர்கள், அதுவும் குறிப்பாக அந்த தாய்மார்களுக்கான சிறப்பு ஒரு பயிற்சி நடைபெற இருக்கிறது. அனைவரும் வந்து கலந்து கொள்ளலாம். நம்ம பள்ளி மட்டுமல்ல, எந்த பள்ளியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அனைத்து பெற்றோர்களும், ஒசூரில் இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களும் தாங்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மேலும் இது போன்ற ஒரு கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். உங்களை வரவேற்க விஜய் வித்யாலயா தயாராக இருக்கிறது. சந்தோஷம். சம்பத்குமார். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம்.